ஹாய் ஹலோ வணக்கம். இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா சாம்சங் தரப்புலேருந்து நிறையவே ஃபோன்ஸ் விட்டுருந்தாங்க. அதுலேயும் லோ பட்ஜெட் செக்மெண்ட் ஃபோன் சொல்லணும்னா சாம்சங் A10 தான் சொல்லணும். இப்போ அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் A10sன்னு ஒரு ஃபோனை விட்டுருக்காங்க. ஸோ அந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன் என்னென்னதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோ பார்த்தோம்னா நான் உங்கள் பிரவீன், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பிக் தமிழ். ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நீங்கள் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சாம்சங் A10s இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா A10ஓட ஒரு சின்ன மைனர் அப்கிரேட் தான் சொல்ல முடியும். ஸோ அது என்னென்னன்றதை ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது இங்கே ஒரு 6.2 இன்ச் HD+ ரெசல்யூஷன் கொண்ட LCD டிஸ்பிளே தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஒரு லோ பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு 6.2 இன்ச்ன்றது ஒரு பெரிய ஸ்க்ரீன் தான். ப்ளஸ் IPS LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. கலர்ஸும் ஓரளவுக்கு நல்லாவே கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளேல எந்த பஞ்ச் ஹோல்ஸும் கிடையாது. அதுக்கு பதிலாக மேலே ஒரு வாட்டர் ட்ராப் நாட்ச் கொடுத்துருக்காங்க. அதில் தான் செல்ஃபி கேமரா இதை ப்ரொவைட் பண்ண போகிறாங்க. பில்ட் அண்ட் டிசைன் பார்க்கும்போது லாஸ்ட் ஜென் A10 விட A10s பில்டு கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருக்காங்க தான் சொல்லணும். இந்த பில்டு பார்த்தீங்கன்னா பின்னாடி ரெகுலராக இருக்க மாதிரி இல்லாமல் இதில் கொஞ்சம் கிளாஸியாக கொடுத்துருக்காங்க. பார்க்கவே ரொம்ப அழகாகவும் இருக்குது. அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா A10 ரியர் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கிடையாது. பட் A10sல ரியர் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இதில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம்னே சொல்லலாம். பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது சாம்சங் Galaxy A10ல் பார்த்தீங்கன்னா Exynos 7884 அப்படிங்கிற ஒரு லோவர் கிளாக் ஸ்பீட் கொண்ட ஒரு ப்ராசர் தான் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த A10sல பார்த்தீங்கன்னா அதோட ஒரு நல்ல அப்கிரேடட் அதே மாதிரி நல்ல ப்ராசரான helio P22 அப்படிங்கிற மீடியாடெக் ப்ராசர் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசர் பார்த்தீங்கன்னா நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணும். அதே மாதிரி டாஸ்க் எல்லாமே ஈஸியாக ஹேண்டில் பண்ணக்கூடியது தான். ப்ளஸ் கேமிங்கும் ஓரளவுக்கு ஆவரேஜாக இந்த மொபைலால் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் ஜென் A10 விட A10sல நிறையாவே பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரிமெண்ட் கண்டிப்பாக இருக்குன்னே சொல்லலாம். கேமராஸ்ன்னு பார்க்கல பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 13 மெகாபிக்சல் f1.9 அபர்ச்சர் சைஸில் ஒரு சிங்கிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா LED ஃப்ளாஷும் கொடுத்துருக்காங்க. இந்த கேமராவால் 1080p 30 frames/second வீடியோவே எடுக்க முடியும். அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 மெகாபிக்சல் f2.0 அபர்ச்சர் சைஸில் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ கேமராஸ்லாம் A10ல் இருக்க அதே கேமரா தான் இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இதில் எடுக்கிற ஷாட்ஸும் ரொம்பவே நல்லாவே வருதுன்னு தான் சொல்லணும். RAM அண்ட் இன்டர்னல் ஸ்டோரேஜ் பார்க்கும்போது இந்த A10s பார்த்தீங்கன்னா 2GB RAM 16GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படிங்கிற பேஸ் வேரியண்ட்டில் வரும். இதோட விலை பார்த்தீங்கன்னா தோராயமாக 8000 ரூபாய் அப்படிங்கிற விலையில் இது லான்ச் ஆகக்கூடியது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் டெடிகேட்டடாக மைக்ரோ SD கார்டு சப்போர்ட் ஸ்லாட்டும் கொடுத்துருவாங்க. அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா 2 மைக்ரோ சிம் இதில் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. பேட்டரி கெப்பாசிட்டின்னு பார்க்கும்போது இந்த சாம்சங் A10sல பார்த்தீங்கன்னா 3900 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனில் மைக்ரோ USB போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. USB Type-C சார்ஜிங் போர்ட் இதில் கொடுக்கல. இது டவுன் சைட்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த டிஸ்பிளே சைஸ் ஒரு HD+ ரெசல்யூஷன் கொண்ட ஒரு டிஸ்பிளே சைஸ்க்கு 3900 mAh பேட்டரி ரொம்ப அதிகம் தான் சொல்லணும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பவர் எஃபிஷியன்டான helio P22 அப்படிங்கிற ப்ராசஸ் தான் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது பேட்டரி எஃபிஷியன்சி ரொம்பவே நல்லா இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி இந்த ஃபோனோட விலை எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த 2GB RAM அதுக்கப்புறம் 16GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் அந்த வேரியண்ட் பார்த்தீங்கன்னா சுமார் 8500 ரூபாய் அப்படிங்கிற விலையில் இந்தியாவில் லான்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இப்போ பார்த்த இந்த A10s ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் உங்களோட கருத்துக்களை மறக்காமல் சொல்லுங்கள். மேலும் இதே மாதிரி டெக் அன்பாக்சிங் மற்றும் டெக் ரிவ்யூஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு பிக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.